வணக்கம், உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து சிஎஸ்ஆர் 2014 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின் படி பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோஹெக்சனோன் முதல் படியில எல்டிஏ மற்றும் அல்லைல் புரோமைடு எலக்ட்ரோஃபைல் கூட வினை புரிஞ்சு நமக்கு ஏங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெலாடியம் குளோரைடு, ஆக்சிஜன், காப்பர் குளோரைடு, டிஎம் ஆஃப் வாட்டர் இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு ப்ராடக்ட் பி வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் ஈத்தாக்சைடு ஆசிட் ஒர்க் அப் பண்றப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதுதான் கேள்வி. ஸோ இந்த முதல் கேள்வி, அதாவது ஏ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பி வந்து கொஞ்சம் கடினம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்ரோசிந்தசிஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் ரியாக்ஷனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். வாங்க நம்ம உள்ள போய் இந்த ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ முதல் படியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஏ பயன்படுத்துகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் எல்டிஏ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு பேஸ், ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் ஹிண்டர் சைட்டில் இருக்கக்கூடிய புரோட்டானை, அசிட்டிக் புரோட்டானை உடனடியாக அது ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சனோன் கேஸில் அந்த மாதிரி இந்த ஸ்டெரிக் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு சைட்டில் ஏதாவது ஒரு சைட்டில் ஒரு புரோட்டானை எடுத்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஈன்லேட் அயனை கொடுக்கும். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லைல் புரோமைடு எலக்ட்ரோஃபைல் கூட வினைபுரிகிறது. எப்படின்னு பாருங்க, இந்த எலக்ட்ரான் இங்கே வந்து இந்த எலக்ட்ரான் இங்கே தாக்கி இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த பிஆர் மைனஸ் வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி அல்லைலேட்டட் கீட்டோன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த வினை வந்து எந்த வழியில் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SN2' மெக்கானிசம் வழியில் இந்த வினை போய் நமக்கு இது கிடைக்குது. அடுத்த கண்டிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நேம் ரியாக்ஷனை சார்ந்த ஒரு ரியாக்ஷன் கண்டிஷன். என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா பெல்லாடியம் குளோரைடு, ஆக்சிஜன், காப்பர் குளோரைடு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா பெல்லாடியம் குளோரைடு வந்து ஒரு கேட்டலிசிஸ் ஆக்ட் பண்ணுது. இங்கே காப்பர் குளோரைடு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வந்து பயன்படுது. ஸோ இதற்கு எக்ஸாக்டாக என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கர் ஆக்சிடேஷன். இந்த வேக்கர் ஆக்சிடேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டெர்மினல் அல்கீனை வந்து இந்த வினையோட வழிமுறையை பயன்படுத்தி நம்ம அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்ஃபா மெத்தில் கீட்டோனா மாற்றக்கூடிய வினையத்தான் நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்கே இந்த கண்டிஷனுக்கும் இந்த கண்டிஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காப்பர் 1 குளோரைடு கொடுத்துருக்காங்க, இங்கே காப்பர் 2 குளோரைடு பயன்படுத்தியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம காப்பர் 1 குளோரைடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் பயன்படுத்துறதுனால எப்படி அது வந்து காப்பர் 2 குளோரைடா மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் சுருக்கமாக இதோட கேட்டலிட்டிக் சைக்கிளை பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் எப்படி இந்த வினை நடக்குது அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லாடியம் குளோரைடு இருக்கு. இந்த பெல்லாடியம் குளோரைடு வந்து ஜஸ்ட் நம்ம எல்ங்கிறது வந்து சால்வெண்ட்டு. இங்கே சால்வெண்ட் அப்படின்னா நம்ம டிஎம்எஃப் வாட்டர் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வாட்டர் வந்து ஒரு நியூட்ரல் லிகண்ட் ஆக்ட் பண்ணும், உடனடியாக பெல்லாடியம் கூட கோஆர்டினேட் ஆயிரும். இங்கே பெல்லாடியத்தோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாடியம் 2+ ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போ அடுத்த படியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கீன் வந்து இந்த பெல்லாடியம் கூட கோஆர்டினேட் ஆகுது. இதை வந்து காம்ப்ளெக்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கோஆர்டினேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேக்கன்ட் சைட் இருக்கணும். அப்போ என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோரின் அயானை வந்து வெளித்தள்ளுது. வெளித்தள்ளுறப்ப உங்களுக்கு ஒரு வேக்கன்ட் சைட் உருவாயிருமா? அப்போ உடனடியாக அல்கீன் கூட உங்களுக்கு கோஆர்டினேட் ஆகிடும். இப்போ இந்த அல்கீன் கூட கோஆர்டினேட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல வந்து எலக்ட்ரான் வந்து டிஃபிஷியண்டா இருக்கும். ஏன்னா பெல்லாடியம் வந்து கோஆர்டினேட் பண்ணனால இப்போ வாட்டர் நம்ம ரியாக்ஷன்ல வந்து வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அது ஒன்று வந்து இந்த கார்பனை வந்து தாக்கும். இதனை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் பெல்லாடியத்தை நோக்கி நகரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். அதை தொடர்ந்து ஒரு HClலும் வெளியே போகும். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி பெல்லடைசன் அப்படின்னு பேரு. ஸோ இதனை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடக்கும். ஸோ பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே போயிடும். இந்த ஹைட்ரஜன் பெல்லாடியத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈனால் வந்து கிடைக்கும். இந்த ஈனால் வந்து குயிக்லி என்ன டாட்டாமரைஸ் ஆகி உங்களுக்கு கீட்டோனா கொடுக்கும். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் இந்த ஸ்டெப்புக்கு அதனை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கும். ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறப்ப HCl வெளியே போய் உங்களுக்கு பெல்லாடியம் 0 ஆயிடும். இப்போ நம்ம காப்பர் பேஸ்டு ஆக்சிடென்ட் எதுவுமே பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, இந்த கேட்டலிட்டிக் சைக்கிள் வந்து ரீஜெனரேட் ஆகாது, இதோட ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த பெல்லாடியம் 0 வந்து பெல்லாடியம் 2+ மாறுது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம காப்பர் குளோரைடு எடுத்திருக்கோம். இந்த காப்பர் குளோரைடு வந்து என்னவா மாறும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் 2 குளோரைடா மாறும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HCl ஆக்சிஜன் முன்னிலையில அது வந்து காப்பர் 2 குளோரைடா மாறும். இந்த காப்பர் 2 குளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லாடியம் 0 வந்து பெல்லாடியம் 2 பிளஸ்ஸா ஆக்சிடைஸ் பண்ணிரும். ஸோ இப்போ நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிள் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அதை அப்படியே இந்த காம்பவுண்டுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும், கீட்டோன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உடனடியாக இங்கே ஒரு ஈன்லைட் அயான் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த ஈன்லைட் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கீட்டோனை வந்து அடுத்த படியில் தாக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைக்ளைஸ்டு இன்டர்மீடியட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆசிட் ஒர்க் அப் பண்ணுறப்ப உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குரூப் வந்து எலிமினேட் ஆகி உங்களுக்கு ஒரு அல்கீன் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த வினையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் படியில வந்து எல்டிஏ பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த படியில அது என்ன மெக்கானிசம் வழியில போகுது, SN2 பிரைம் மெக்கானிசம் வழியில போகுது. அதை தொடர்ந்து ஒரு நேம் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, வேக்கர் ஆக்சிடேஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இந்த வினையில இந்த ஒரு கேள்வியில வந்து மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 4 விதமான கான்செப்ட் வந்து சேர்ந்து இங்க வந்து வந்திருக்கு. ஸோ இதன்படி பார்க்குறப்ப நம்ம விடையில வந்து பார்த்தோம்னா எது சரியான ஆன்சராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ தான், அதாவது நம்பர் 1 ஆன்சர் தான் சரியானதாக இருக்கும்.